நண்பர்களே, கோவா அயன்மேனுக்கு நமக்கு இன்னும் 99 டேஸ் தான் இருக்கு. நேத்து காலையிலே பார்த்துருப்பீங்க நம்ம சைக்கிள் வாங்கினோன்ட்டு. இன்னைக்கு தான் இந்த சைக்கிளை நம்ம எடுத்து ஓட்டவே போறோம். காலையிலேயே 4:30க்கு இருந்துச்சு சைக்கிள் பயணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பெருசா பிளான்லாம் எதுவும் இல்லை. பிகாஸ் எங்க சைக்கிளே அந்த அளவுக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியல. ஸோ அதனால ஒரு நார்மல் ரைடு தான் போயிருந்தேன். உண்மையை சொல்லணும்னா சைக்கிளிங்கும் ஒரு மஜாவான ஸ்போர்ட் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் 1 hour 17 minutesல முடிச்சிருப்போம். வார்ம் டவுன் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கிரவுண்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வாலிபால் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வாலிபால் பார்த்துட்டே வார்ம் டவுன் பண்ணி முடிச்சிட்டேன். வந்த கடமைக்கு நான் அப்படியே ஒரு 10-15 வார்ம் ஷாட் அடிச்சிட்டு இருந்தேன். இந்த காணொலி பார்க்குற யாராச்சும் வாலிபால் பிளேயர் இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். நம்ம பூனை ஏதோ ஓரமாக பார்த்துட்டு இருந்தாரு. சரி அவருக்கு நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்லி கொடுப்போன்ட்டு சொல்லி கொடுத்தா சுத்தமாக கத்திக்கவே மாட்டுறாரு. எனக்கு ஒரு சிறிய டவுட், நாய் மாதிரி பூனையும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்குமா? லைக் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, சிட்டப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்கிற பிரச்சனை கேட்குமான்ட்டு எனக்கு தெரியல. பூனை வளர்க்க யாராச்சும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு ஃபுட் ஆர்ச்சில் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. ஸோ நான் ஐஸ் கியூப் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போல் ஒரு கண்டென்ட் ஷூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வேலையுமே அப்படியே முடிச்சிட்டேன். அப்புறம் மதிய உணவுக்கு எங்கள் அம்மா வெஜிடபிள்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நான் ரொம்ப தீஞ்சு போயிருக்கேன். ஸோ இந்த வெயிலில் ரொம்ப தீயக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சன்ஸ்கிரீம் போட்டேன். எனக்கே ஃபுட் பெயின் வருதுன்னா நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷிங் ஷூ மாதிரி. ஸோ மேலே தரங்க அந்த ஷூ செட் ஆகாது போல இருக்கு. அதனால தான் எனக்கு ஃபுட்டில் பயங்கரமாக பெயின் வருது. இது நான் சொல்ல அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொன்னேன். அப்படியே எனக்கு எந்த ஷூ செட் ஆகுன்னு கேட்டால் நோவா பிளாஸ் 6 உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக ஷூ வாங்கினதான் போல இருக்குது. பட் இப்போ இல்லை, பொறுமையாக. அப்புறம் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு நான் மட்டும் போல, கூட சத்தியம் டேக்காக வந்திருந்தாங்க. இன்னைக்கு பெரிய பயிற்சியில் ஒன்றும் இல்லை, சும்மா ப்ரீத்திங் அண்ட் டெக்னிக்ஸ் மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் மஜாவாக அதிலே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணியிருந்தேன். ஐஸ் நான் இங்கே தான் இருக்கேன் அந்த ஹெல்மெட்டில். அங்கே பாருங்கள், டேக்காவும் சத்தியம் வேறு பயங்கரமாக பசிக்குது சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டேக்கா பார்த்தீங்கன்னா ஆர்காடு பிரியாணியில் போய் நிறுத்தினா பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ பூதிங்கன்னு அடிக்கி எதுவுமே சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் தான் குடித்தேன். 2 பிரியாணி பார்த்தாதுன்னு ஒரு ½ கிரில் வேறு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஆள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, இன்னும் சாப்பிடலன்ட்டு. அது சாப்பிட்டு எலியே எங்காலே க்ளீன் பண்ணி வச்சுட்டான். நான் எதுவுமே சாப்பிடல, அதனால் போகிறோம்ல ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நைட்டுக்கு தேவையான சிக்கனும் வாங்கிட்டு அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு நண்பர்களே. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சிக்கன் தொக்கில் சாப்பாடு அப்படியே பேரட்டி போட்டு கொடுத்தாங்க. அப்படியே லைவ்லேயே சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு நண்பர்களே. பாய்.